ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை எங்களோட வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொன்னால் குத்தரிசி சோறு, பருப்பு பால் கறி, ஸ்குவாஷ் பால் கறி, கறி மிளகாயும் சோயா மீட்டும் போட்டு ஒரு கறி, கத்தரிக்காய் பிரட்டல் வந்து நான் கத்தரிக்காயை தனியாக பொரித்து எடுக்காமல் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்குவோம் தானே, அந்த கட்டத்திலேயே கத்தரிக்காயும் அதோட போட்டு வதக்கி ஒரு பிரட்டல் கறி மாதிரி வச்சுருக்கிறேன். அதோட வந்து கோவா வர கோலிஃப்ளவர் சம்பலுக்கு இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் போட்டுனான். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சின்ன வெட்டி போட்டுட்டு அதோட கொஞ்சம் தேசிக்காய் புளி தேவையான உப்பும் போட்டு கலந்து விடணும். அதோட வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்தது, சின்ன உருளைக்கிழங்கு, அதையும் அவிச்சிட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகுதூளும் போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். அப்பளமும் வடகமும் தான் பொரித்தது. இன்றைக்கு அவிச்ச மிளகாய் பொரிக்கையில் அவிச்ச மிளகாய் முடிஞ்சுது. தமிழ் கடைக்கு போகிற நேரம் தான் இந்த அப்பளங்கள் அவிச்ச மிளகாயிலெல்லாம் வாங்கி கொள்ளலாம். இதுதான் இன்றைய சமையல். மத்தியானம் கொஞ்சம் வேலைக்கே சமையல் முடிஞ்சுது, 11:30க்கெல்லாம் முடிஞ்சுது. சமைச்ச உடனே சாப்பிட்டோம், சரியான பசியாக இருந்தது. இதுதான் இன்றைய சமையல். உங்களோட வீட்டிலையும் எல்லோரும் வடிவாக சமைச்சு சாப்பிடுங்கோ. அனுஷாலினி உதயகுமார் என்ற ஃபேஸ்புக் ஐடியை இன்னும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்களோ அவர்களெல்லாம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாய் எல்லாருக்கும்.